B2B சேல்ஸ் செக் பண்ணோம். இப்போ B2B சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறோன்றத செக் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. சேல்ஸ்லேருந்து வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். இல்லை ரிட்டர்ன் ஆப்ஷனில் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மேனுவலாக கூட B2B சேல்ஸ் ரிட்டர்னை ரைஸ் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். அதுக்கு B2B சேல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ரீசெண்டாக நம்ம என்ட்ரி பண்ண பில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு பில்லை வந்துட்டு பில் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பில் மேலே நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஐட்டம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஐட்டம் வந்துட்டு ஃபார்மசிலேருந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணி மோர் ஆப்ஷனில் ரிட்டர்ன் கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு B2B சேல்ஸ் ரிட்டர்னுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி வந்துட்டு என்ன குவான்டிட்டி அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த குவான்டிட்டி நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓனர் நேம் ஆர் ஸ்டாஃபோடைய நேம் வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கிரெடிட்ன்ற ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதில் இருந்துச்சுன்னா டெபிட் நோட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ்லேருந்து என்ட்ரி பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் B2Bயில் சேல்ஸ் ரிட்டர்னில் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபார்மசியோட நேம் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் டாக்டர் நேம் அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம ஐட்டம் வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா குவான்டிட்டி, ஸோ அதோட குவான்டிட்டியும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கிளிக் பண்ணிக்கிறோம். ஸோ ஸ்டாஃபோடைய நேம் ஆர் ஓனர் நேம் அண்ட் கிரெடிட் மோடில் நம்ம கிளிக் பண்ணி இங்கே நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேனுவலி செகண்ட் ஆப்ஷன் கூட நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இப்போ நம்ம பார்த்தோம்னா B2B சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம ஹோல்சேல் பில் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஸோ அந்த ஒரு பில்லை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இங்கே சீரியல் நம்பர், ஆர்டர் நம்பர் வைஸ், நோட்ஸ் வைஸ் கூட இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஃபில்டர் அண்ட் ஃபார்மசி நேம் வைஸ் கூட இங்கே ஃபில்டர் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் மோட் வந்துட்டு எந்த மோடில் இருக்குது செக் பண்ணலாம். அண்ட் ஸ்டாஃப் வைஸ் கூட மோர் ஃபில்டரில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இவ்வளோ ஃபீச்சர் இருக்கும். அண்ட் லேட்டஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ண பில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனில் என்ன இருக்குது செக் பண்ணலாம். மோரில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்ச்சேஸ் இந்த ஒரு சேல் ரிட்டர்னை எடிட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. B2B சேல்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அண்ட் டவுன்லோட் எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் அப்டேட் பண்ணலாம். HSN வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். லாக்ஸ் நம்ம செக் பண்ணோம்னா இந்த பர்டிகுலரான அந்த ரிட்டர்னில் வந்துட்டு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம லாக்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு B2B சேல்ஸ் ரிட்டர்னில். ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரிப்ரிண்ட் எடுத்துகிட்டு ஃபார்மசிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணலாம். இல்லை ரெஃபரன்ஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் மோர் B2B ஆப்ஷனில் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட் உடைய ப்ரொஃபைலை செக் பண்ணுறதுக்கு கெமிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுடைய ஃபார்மசியோடைய நேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல் கஸ்டமருடைய நேம், B2B கஸ்டமர்ஸ். டியூ ஒன்லி கிளிக் பண்ணால் டியூ இருக்கிறது மட்டும் ஃபில்டர் ஆகிடும் நம்மளுக்குங்க. அதை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபார்மசி நேம் மேலே கிளிக் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம B2B சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அதோடைய டீட்டெயில்ஸ் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் B2B ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன் அண்ட் லெட்ஜர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு டவுன்லோடபுளாக இருக்கும் எக்ஸல் ஆர் CSV ஃபார்மேட்டில். ஸோ அதை கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ண வவுச்சர் அந்த டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். அண்ட் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபார்மசியோடைய நேம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். லைக் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர், ஸோ DL, ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பேமெண்ட் பார் ரிசிப்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு ஸோ இன்கேஸ் ஃபார்மசி அவங்க வந்துட்டு நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த ஒரு பேமெண்ட்டை இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக கூட பண்ணலாம், பார்ஷியலி. ஸோ எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கிரெடிட் வவுச்சர் ஏதாவது இருந்தால் ஸோ அந்த ஒரு கிரெடிட் வவுச்சரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நோ டெபிட் வவுச்சர்ஸ். ஓகே, ஸோ இங்கே பேமெண்ட் மோடை செலக்ட் பண்ணணும். நம்ம இப்போ பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ட் வந்துடும். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணோம்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் பேமெண்ட்டை. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பேமெண்ட் பார் ரிசிப்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கும் மோரில். ஸோ அதுக்கு நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலை விசிட் பண்ணணும், ஃபார்மசி B2B கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஆட் வவுச்சர் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு மேனுவலாக ஏதாவது வவுச்சர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அட்ரஸ், ஸோ அட்ரஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். மார்க்காஸ் பிளாக்அவுட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த ஒரு ஃபார்மசி வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ ஷோ ஆகாது. ஓகே, இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஓகே B2B கஸ்டமர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் B2B
இதில் கெமிஸ்ட்ரிக்கு கீழே வந்துட்டு நம்ம செயின் ஃபார்மசி ஏதாவது ரன் பண்ணுறோம்னா இங்கே ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஒன்று நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கும்.